டெய்லி காலையில உங்களுக்கு 10 to 20 தும்மல் கண்டினியூஸா வருதா, இல்ல அடிக்கடி இரும்புறீங்களா? அப்போ உங்களுக்கு குடல் இறுக்கம் அப்படின்னா ஹெர்னியா அப்படின்ற ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த குடல் இறக்கம் யார் யாருக்கெல்லாம் வரலாம்னு பாத்தீங்கன்னா, நாள் பட கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கவங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி போறது, அந்த இடத்துலயும் நம்ம கண்டிப்பா வயிறோட பிரஷர், அப்டாமினல் பிரஷர் வந்து நிறைய இருக்கும். சோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி அப்டாமினல் வால் வீக்கா இருக்கவங்களுக்கும் வரலாம். இல்ல மல்டிபிள் பிரெக்னன்சிஸ், சி செக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 பிரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்களோட அப்டாமினல் வால் வந்துட்டு நல்லா வீக் ஆயிருக்கும், அதனால வரலாம். அடிக்கடி தும்புறவங்க இரும்புறவங்களுக்கு நல்லா இழுத்து பிடிச்சுதான் தும்புவாங்க. சோ அந்த இடத்துல அப்டாமினல் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு குடல் இறக்கம் வரலாம். குடல் இறக்கம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல வயிற்று பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு திசுக்களோ இல்ல தசைகளோ வீக் ஆகி ஒரு ஓப்பனிங் ஏற்பட்டு அதுல நம்மளோட குடல்லோ இல்ல மற்ற உறுப்புகள் வெளியே வர்றதுதான் வந்துட்டு குடல் இறக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம். நீங்க தொப்புள் கிட்ட பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இருக்கும், அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். சோ அதுதான் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஏன் அது நிறைய பேருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தொப்புள்ன்ற ஒரு விஷயம் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி கடைசியா அந்த ஓப்பனிங் க்ளோஸ் ஆகுற இடம் அதுதான். சோ அது வந்து ஒரு வீக் பாயிண்டா மாறுது. சோ அந்த இடத்துல பாத்தீங்க தொப்புள் கிட்டன்னு பாத்தீங்கன்னா ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கும். சோ நான் பிக்சர் அட்டாச் பண்றேன். சோ அந்த பல்ஜ் மாதிரி இருக்கு அப்படின்னா அது படுத்தா வந்து அமுங்கி உள்ள போயிடும். எழுந்திருச்சு பாத்தீங்க அப்படின்னா கை வச்சு அழுத்தி பாத்தீங்கன்னா உள்ள போயிடும். எழுந்திருச்சு நின்னு பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்து ப்ரொஜெக்ட் ஆகி ஒரு உருண்டை மாதிரி வரும். சோ அதுதான் வந்து குடல் இறக்கம். இது எப்ப டேஞ்சரஸா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குடல் இறக்கமே வந்துட்டு திரும்பி உள்ள அழுத்தினா வந்து உள்ள போகாம அப்ஸ்ட்ரக்ட் ஆகி நின்னுக்குது அப்படின்னா அந்த இடத்துல பிளட் சப்ளை வந்து கட் ஆகும் குடலுக்கு. சோ குடலுக்கு கட் ஆகும் போது அந்த இடத்துல அந்த குடல் எது வெளியே வந்திருக்கோ அந்த குடல் மட்டும் பாத்தீங்கன்னா அழுகி போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்படி அழுகி போச்சு அப்படின்னா உயிருக்கே கூட ஆபத்தா போய் முடியும். நிறைய பேரு ஹெர்னியா இருக்கவங்க வந்துட்டு சர்ஜரி பண்ணாம அப்படியே கொஞ்ச நாளைக்கு கொண்டு போறவங்களும் இருக்காங்க. சோ எப்ப வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஹெர்னியா இருக்கும் போதுன்னு பாத்தீங்கன்னா, சிவியர் பெயின் வருது இல்ல அப்ஸ்ட்ரக்ஷன், அவங்களோட சிடிலயோ அல்ட்ராசவுண்ட்லயோ வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க, வந்து அந்த நெக்ரோசிஸ் ஸ்டேஜுக்கு வந்து போகுதோ அப்ப வந்து உயிருக்கே கூட ஆபத்தா போய் முடியும். சோ ஹெர்னியான்றது வந்துட்டு அலட்சியமா விடாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. தேங்க்யூ.